Let's turn to Psalm 139. சங்கீதம் 139 எடுத்துக்கொள்வோம். Verses 23 and 24. 23 24வது வசனங்கள். Search me, O God, and know my heart. Try me and know my anxieties, and see if there is any offensive way in me, and lead me in the way everlasting. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். As we observe at the top of this psalm, it is written that it's a psalm of King David. நாம் பார்க்கிறபடியே இது தாவீது ராஜாவினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். In the book of Psalms, we not only see hymns and songs, but we also see some meaningful, powerful prayers. சங்கீத புஸ்தகத்தில் வெறும் பாடல்களையும் கீர்த்தனைகளையும் மட்டுமல்ல, வல்லமையான அர்த்தமுள்ள ஜெபங்களையும் நாம் காண்கிறோம். Maybe if you are a new believer, if you are a new Christian, if you are young and immature, you can just go through the prayers in the Bible, or maybe you can just by heart some prayers as a startup. But as you grow in the Lord, you learn how to pray in the Spirit. ஒருவேளை நீங்கள் புதிதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிதாக ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாகி இருந்தால் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சில ஜெபங்களை வாசித்து அதனை மனப்பாடம் செய்து கூட ஜெபத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் கர்த்தருக்குள் வளர வளர ஆவியில் ஜெபிப்பது எப்படி என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். So this is a beautiful prayer that King David prayed in the presence of God. ராஜாவாகிய தாவீது தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபித்த ஒரு அருமையான ஜெபம் இது. The first prayer is search me. முதல் ஜெபம், தேவனே என்னை ஆராய்ந்தருளும். In the earth we know that when people go and dig and go into the deepest layers of the earth, they find crude oil, and from that crude oil they take out petroleum and diesel, and they refine all that, and we know that all these are so useful for us. பூமியின் ஆழத்திற்குள்ளே நாம் தோண்டிக்கொண்டே போகிறபோது கச்சா எண்ணெய் கிடைக்கிறது. கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல், டீசல் முதலியவைகள் சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு கிடைக்கின்றன. அவைகள் நமக்கு மிகுந்த பயன் தருகின்றன. We also know that when people go into the deepest layers of water under sea, they find very precious pearls deep down there. அதே போல கடலின் ஆழத்திற்குள் நாம் சென்று காண்கிற போது விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்கிறோம். But here the psalmist is praying a prayer, Lord search me. It almost says, Lord please investigate into my heart. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை ஆராய்ந்தருளும் என்கிறார். We very clearly know that there are so many layers inside a human heart. நமக்கு தெளிவாகவே தெரியும் மனித இருதயம் பல ஆழங்களை கொண்டது. We open ourselves to people only to a certain extent. ஒரு அளவுக்கு தான் நம்மளோட இருதயத்தை மத்தவங்களுக்கு நம்ம திறந்து காட்டுவோம். To your friends you go only to a certain extent. ஒரு அளவுக்கு தான் உங்க நண்பர்களுக்கு நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்களை. To your deepest, closest, trustworthy people you go to a deeper level and reveal what's in your heart. உங்களோட ஆழமான நெருக்கமான நம்பகமான நபர்களுக்கு மட்டும்தான் உங்க இருதயத்தின் ஆழமான காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவீங்க. But otherwise mostly we are just superficially carrying on in our relationships. மத்தபடிக்கு பெரும்பான்மையான நேரங்கள்ல சும்மா வெளியரங்கமா நம்ம பழகிக்குவோம் அவ்வளவுதான். But when David prayed this prayer, Lord please search me, he is actually asking the Lord to do an investigation, a search operation on his heart. ஆனால் தாவீது தேவனே என்னை ஆராய்ந்து பாரும் என்று ஜெபித்தபோது தன்னை தேவன் விசாரிக்கும்படி அவர் கேட்கிறார். If David had to really pray this prayer, he needs lot of guts to pray. உண்மையாகவே தாவீது இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஏகப்பட்ட தைரியம் தேவை. Why? ஏன்? Because in the human heart there's lot of sin, there's lot of unconfessed sin, and there's lot of private sinful life that's involved. ஏன்னா மனித இருதயத்திற்குள்ள ஏகப்பட்ட பாவங்கள் இருக்கு. அறிக்கை செய்யப்படாத பாவங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையின் பாவங்கள் எல்லாம் இருக்கு. So many times our motives are different from what we speak and what we do. பல நேரங்கள்ல நம்மளோட நோக்கம் ஒரு மாதிரி இருக்கு, நம்மளோட சொல்லும் செயலும் வேற மாதிரி இருக்கு. There was a young boy who came to a young girl and said this. ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பெண்ணிடத்திற்கு வந்து இவ்வாறாக சொன்னான். This young man came and said to this young girl, I'm a dear friend of you. I know how to protect you. I will make sure you have a very secure life. இந்த வாலிப பையன் வாலிப பெண்ணிடத்திற்கு வந்து, நான் உனக்கு ஒரு நல்ல நண்பன், உன்னோட வாழ்க்கையை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும், உன்னோட வாழ்க்கையை பாதுகாப்பா நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். He said, I'm just like a brother to you. You be very confident that no harm will come to you because of me. அவன் அந்த பொண்ணு கிட்ட சொன்னா, நான் உனக்கு அண்ணன் மாதிரி, என்னால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது என்று சொன்னான்.
He said, you can be very open with me, you can be very confident with me, you can be so free with me. I am not at all going to do any harm to you. அவன் சொன்னா, என்னட்ட எதுனாலும் நீ ஃப்ரீயா பேசலாம், என்னை நீ நம்பலாம், என்னால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது என்று சொன்னான். And then this girl started believing this young man's words. அதுக்கப்புறம் அந்த வாலிப பையனோட வார்த்தைகளை அந்த பொண்ணு நம்ப ஆரம்பிச்சா. And then suddenly one fine day this young man proposed to this girl. திடீர்னு ஒரு நாள் அந்த வாலிப பையன் அந்த பெண்ணிடத்தில் வந்து, நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னான். This girl was in a shock. அந்த வாலிப பெண் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். Because whatever this person has spoken, he just broke his promise. ஏன்னா அந்த வாலிப பையன் என்னெல்லாம் வார்த்தைகளை அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருந்தானோ அவனோட வார்த்தைகளை அவன் காப்பாத்தல. And then he started blackmailing this girl and telling her, if you don't accept my proposal, you're going to be in danger. அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி, நீ என்னோட காதலை ஏத்துக்கலைன்னா உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், உன்னை வாழவே விட மாட்டேன், உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். She had to go through a deep stress and struggle in order to, get over that problem. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவன் மிகுந்த மன அழுத்தத்தையும் போராட்டத்தையும் சந்திக்க நேர்ந்தது. Yes, human words and human motives are many times not matching. ஆம், மனித வார்த்தைகளும் மனிதனுடைய நோக்கமும் பல நேரங்கள்ல ஒத்துப்போகாது. But King David said, Lord, please search my heart. ஆனால் தாவீதோ என் இருதயத்தை ஆராய்ந்தருளும் என்று ஜெபித்தார். Please know my heart. என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். Please know my anxieties. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். So many times we look like we are the peaceful people on the planet. பல நேரங்கள்ல சும்மா வெளிய பார்க்கிறதுக்கு நம்ம ரொம்ப நிம்மதியா சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும். But on the inside there's a storm raging and there's a lot of anxiety and worry that's building up. ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர புயல், சூறாவளி, ஏகப்பட்ட பயம், கலக்கம்லாம் இருக்கும். King David says, Lord, please know my anxieties. தாவீது ராஜா சொல்கிறார், தேவனே என்னோட பயங்களை நீர் அறிவீர். And then he didn't stop there. அதோடு அவர் நிறுத்தி விடவில்லை. We all know about thermometer. நம்ம எல்லாருக்கும் தெர்மாமீட்டர் தெரியும். We all know about thermometer, the one which we use to measure the temperature. உடலின் வெப்பநிலையை ஆராய்ந்தறியும் தெர்மாமீட்டரை குறித்து நாம் யாவரும் அறிவோம். When we feel that the body temperature has gone up, we check the temperature with the thermometer. ஒருவேளை உடலின் வெப்பநிலை மிகவும் அதிகரித்ததாக நாம் உணர்ந்தால் தெர்மாமீட்டரை கொண்டு அளந்து பார்க்கிறோம். Just because we check the temperature of the body and know that maybe there's a fever, it doesn't help us and heal us. வெறுமனே காய்ச்சல் உள்ளது என்று தெர்மாமீட்டர் மூலமாக நாம் கண்டறிவதன் மூலம் நாம் சுகமடைந்து விட மாட்டோம். Thermometer is only an indication of the human body's condition. தெர்மாமீட்டர் உடலின் நிலையை காட்டும் ஒரு அறிகுறி, ஒரு அடையாளம் தான். But in order to get the cure for the fever, you have to go to the medical shop or see a doctor and then get the prescription, use the medication. Only then the body temperature will go down. ஆனால் காய்ச்சல் சுகமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மருத்துவரை போய் பார்க்க வேண்டும், மருந்துகளை சாப்பிட வேண்டும், அப்போதுதான் காய்ச்சல் குறையும். King David did not just pray, Lord, search me and know me and find me. தாவீது ராஜா வெறுமனே தேவனே என்னை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்னு அதை மட்டும் சொல்லி ஜெபிக்கல. He also went on to further pray this prayer in verse 24. 24வது வசனத்தில் இன்னொரு ஜெபத்தையும் அவர் செய்கிறார். And see if there is any wicked way in me and lead me in the way everlasting. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். So King David says, Lord, I know this, that there may be some wickedness hidden in me. எனவே தாவீது ராஜா சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு தெரியும், எனக்குள்ள சில பொல்லாத வழிகள் மறைந்திருக்கும். Please catch it, please take hold of it and remove it from my life. அதை என்னிடத்திலிருந்து அகற்றி என்னோட வாழ்க்கையிலிருந்து அதை விலக்கி போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார்.